உள்ள பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும்? 3 காரியத்தை வேகமாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஜெபித்து முடிக்கிறேன். விழித்திருந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் இந்த வேத பகுதி 36 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், விழித்திருந்து ஜெபியுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து. அப்படின்னா உங்களுக்கு தூங்குற நேரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேறு காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் இன்டென்ஷனலாக விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஏதோ போகிற போக்கில் அல்ல, இதற்கென்று பிரயாசம் எடுத்து விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய ஜெப வாழ்க்கைக்கும் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு வேத பகுதி ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு இந்த மத்தேயு 26. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. அவரை விட ஜெபத்தை குறித்து நமக்கு யாரும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம்தான் மத்தேயு 26. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்க சொல்லுகிறார்? முதலாவது வாசியுங்கள், 36வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதியாக இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு விளக்குகிறேன். இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு ஜெபிக்க போகிறார். ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அவரோடு கூட நெருக்கமாக இருந்த 12 சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். 12 பேரையும் என்ன சொல்லி அழைத்து கொண்டு போகிறார்? 36 வாசிங்க. நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். அப்போ ஜெபிப்பதற்காக 12 சீஷர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜெபிக்க போன இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமா? 37வது வசனத்தை பாருங்க. பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் என்ன பண்ணாரா? துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? சீஷர்களை ஜெபிக்கும்படியாக. ஆனால் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஜெபிக்க கூட்டி கொண்டு வந்தாரே, ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வர சொல்லிட்டு இங்கே துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்றால், முதலாவது நான் சொல்லுகிறேன், ஜெபமும் உங்களுடைய துக்கங்களையும் வியாகுலங்களையும் தேவனிடத்தில் கொட்டுகிறதும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்று தான். உங்கள் இருதயத்தின் உணர்வுகளை தேவனிடத்தில் கொட்டுவதற்கான பெயர் தான் ஜெபம். முதலாவது சொல்லுகிறேன், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். எப்போது? உங்களுடைய இருதயத்தில் வியாகுலங்களும் துக்கங்களும் நிறைந்திருக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் அநேக உணர்வுகளால் அழுத்தப்படும் பொழுது வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறோம், நிறைய பேர் இடத்துல சொல்கிறத கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது பாஸ்டர், நான் இந்த மாதிரிலாம் ஜெபித்து எனக்கு பழக்கம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது வெளியில் நாம் எப்படி வார்த்தைகளால் அடுக்கு மொழிகளால் ஜெபிக்கிறோம் என்பது அல்ல. அது நாம் வெளிப்புற தோற்றத்தில் ஒருவரை பார்த்து பார்த்து நாம் பழகி விடுகிறோம். யோசித்து பாருங்கள், நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க, அப்போ இப்படி தான் ஜெபிப்பீங்களா? நம்ம வெளியே ஜெபிக்கிறது போல ஜெபிப்போமா? இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, அளப்பாதீங்க. சும்மா தேவையில்லாமல் பாஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு ஜெபிக்க சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் இழுத்துறது. அதாவது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் எல்லா வேத பகுதி எடுத்து உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ண சொன்னால் என்ன பண்ணுங்க? அதுக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணுங்கள். நோய் பலவீனமாக இருக்கிறாங்களா, இல்லை எக்ஸாம் இருக்குது பாஸ்டர் ப்ரேயர் பண்ணால். ஜெபத்தில் நம்ம என்ன நினச்சிடறோம்னா, இப்படி நிறைய வசனங்களையும் நிறைய காரியங்களையும் சொன்னோம்னா நம்ம ஜெபம் ரொம்ப பெரிய ஜெபம் இல்லை. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாரானே நமக்கு தெரியலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
தேவையில்லாத வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாத அளப்பாது. அப்புறம் என்ன அர்த்தம்? எது வீண் வார்த்தை என்றால், உங்கள் இருதயத்திலிருந்து வராமல் நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லி ஜெபித்தாலோ அது என்னதான் அப்படின்னா வீண் வார்த்தைகள் தான். அது கண்டிப்பாக என்ன பண்ணாது, தேவ சமூகத்தில் போக வாய்ப்பே கிடையாது. உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையாக எந்த வார்த்தை ஜெபமாக வருகிறதோ அதுதான் தேவன் விரும்புகிற ஜெபம். தேவன் விரும்புகிற ஜெபம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவியினுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை எது என்பதையும், சும்மா கடமைக்காக சொல்லுகிற வார்த்தை எது என்பதும் கணவருக்கு தெரியும். அதே போல் கணவர் இருதயத்திலிருந்து மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும், சும்மா பேரளவில் மனைவியை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும் மனைவி மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தானே? ஃபஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் புதுசில் அவர் சொன்ன ஐ லவ் யூக்கும் இப்போ சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் பார்க்குறத பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாருங்களா? அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் மனைவியை பார்த்து சொல்லலாம், மற்றவங்களை பார்த்தா சொல்லக்கூடாது. அப்போது மனிதர்களாகிய நமக்கு எது இருதயத்திலிருந்து வருகிறது, எது சும்மா வாயிலிருந்து வருகிறதுன்னு தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியாத அவங்க இருதயத்திலிருந்து எது வருதுன்னு. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 1 மணி நேரம் சேர்ந்து உட்காந்து ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட இருதயத்திலிருந்து வரலன்னா தெர் இஸ் அந்த 1 மணி நேரம் வேஸ்ட் ஆஃப் டைம். முழு இரவு ஜெபம், நான் அதுக்காக இந்த ஜெபத்தை தவறு என்று சொல்லவில்லை. இருதயத்திலிருந்து வந்துவிட்டால் அதுக்கு பலன் உண்டு. முழு இரவு கூட்டமாக கூடி 10,000 பேர் ஜெபிக்கிறோம், யாருமே இருதயத்திலிருந்து ஜெபிக்கவில்லை என்றால் ஆண்டவர் சொல்வார், என்ன கூட்டமாக கூடி எதை கத்திட்டு இருக்காங்கன்னு தான் கேட்பார் ஆண்டவர். அப்போ ஜெபம்னாலே உங்கள் இருதயத்திலிருந்து வர வேண்டும். அதான் சொல்கிறாரு பாஸ்டர், இருதயம் ஃபுல்லாக வியாகுலமும் துக்கமும் அழுத்தமும் தான் இருக்குன்னா அதுதான் வெளியே வரணும், அதுதான் ஜெபம். உங்கள் இருதயத்தின் அழுத்தங்களும் வேதனைகளும் வியாகுலங்களும் இருதயத்தில் நிரம்பி இருக்குதுன்னா அதை நீங்கள் வெளியே கொட்டுவது தான், தேவ சமூகத்தில் கொட்டுவது தான் ஜெபம். 2 வேறு வேறு கிடையாது. ஜெபம் வேறு, உங்கள் இருதயத்தின் உணர்வுகளை கொட்டுவது வேறு கிடையாது. போத் ஆர் சேம், 2 ஒன்று தான். ஏன்னா ஜெபிக்க வாங்கன்னு கூட்டிகிட்டு போன ஆண்டவர் ஜெபிக்க கூட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இருதயத்தில் உள்ள வியாகுலங்களையும் கஷ்டங்களையும் கொட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ விழித்திருந்து ஜெபியுங்கள். என்ன பண்ணணும்னா உங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொட்டுங்க. நிறைய நேரத்தில் நம்ம இருதயத்தில் உள்ள காரியங்களை கேட்பதற்கு நபர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல். எப்படி ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. அவரை என்ன பண்ணாரா, 12 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு 3 பேரை அழைத்து கொண்டு போகிறார். 37 பேதுருவையும் செபதேவின் குமாரர் 2 பேரையும், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் தனியாக கூட்டிகிட்டு போகிறார். எதுக்கு? தன் இருதயத்துள்ள வியாகுலங்களை எல்லாம் கொட்டுறார். முதலாவது ஆண்டவரத்தில் சொல்லுகிறார். அடுத்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா க்ளோஸாக இருக்கிற 3 பேர்கிட்ட சொல்கிறார். ஆண்டவருக்கு யார் க்ளோஸாக இருந்தால்? பேதுருவும் யாக்கோபு யோவான் 3 பேர். இயேசு கிறிஸ்து அந்த 3 பேரிடத்தில் இருதயத்தின் வியாகுலங்களை கொட்டினார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் வியாகுலங்களை கொட்டுகிற 3 பேர் யார்? 2 மார்க் கொஸ்டின். 3 பேர் எழுதிடுவீங்களா? 1 இந்த நபர், 2 3. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் டேஷுக்கு என்ன இல்லை? ஆள் இல்லை. ஏனென்றால் நம்ம இருதயத்தின் அழுத்தங்களையும் வியாகுலங்களையும் வெளியே கொட்டுகிறோமா? ஆண்டவரிடத்தில் கொட்டுகிறோமா? நபர்களிடத்தில் சொல்லுகிறோமா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை படைத்ததே எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காருன்னா, நானே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன், என்னுடைய இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் நானே மனதில் வைத்துக்கொள்வேன் என்று நாம் சொல்வது உண்டு. அது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய இருதயத்தில் புகுத்தின ஒன்று. அதுவும் குறிப்பாக ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணவே கூடாது? என்ன பண்ணவே கூடாது? சொல்லுங்கள், யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அழவே கூடாது, அப்படி தானே? ஆண்கள், ஆம்பளை பையன் என்ன பண்ண அழலாமாப்பா? இல்லை. இப்படி சொல்லி சொல்லி நம்ம இருதயத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவோம்னா அழுத்தி விடுவோம். இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் உணர்வுகள் என்னது தான்? ஒன்று தான். அப்போது இப்படி இருதயத்தில் உணர்வுகளை அழுத்தி அழுத்தி நானே பார்த்துக்கொள்வேன்னா கடைசி நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்க வரணும் உங்கள் வீட்டுக்கு. அதில் தான் போய் முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாம் சிரித்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை.
இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரி. அவரே இதயத்தில் இருக்க வியாகுலத்தை ஷேர் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வச்சுருந்தார்? 3 பேர். அதற்காக அந்த 3 பேரும் எல்லா விதத்திலும் நேர்த்தியாக இருந்தாங்களா? இல்லை. அவர் நம்பின 3 பேர் தான். கொஞ்ச நேரம் கழித்து வாசி பார்த்தா 3 பேர் விட்டுட்டு ஓடிட்டான். 3 பேரும் 12 பேர் ஓடிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 3 பேர் அவர்களும் ஓடிட்டாங்க. அதற்காக ஒரு பெஸ்ட்டாக எல்லாத்துலேயும் சரியான ஒரு நபர் கிடைச்சா அவங்க நான் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடுவேன்னா அப்படி ஒரு மனிதரும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த உலகத்தில். ஆண்டவர் நமக்கு ஒரு சில நபர்களை தருவார் நம்முடைய வாழ்க்கையில். அந்த நபர்களை தேவனே தரும் பொழுது நாம் பழகுவதற்கு அவங்க நண்பர்களாக இருக்கலாம், சபையில் உள்ள நபர்களாக இருக்கலாம். நம்ம இருதயத்தை ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் கேர்சல் மெயினாக நம்ம வைக்க காரணமே. சிறு குழுவாக சபையில் எதுக்கு கூடுகிறோம்? ஒருத்தருடைய இருதயத்தை ஒருத்தர் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான். நீங்கள் கேர்சலில் கூடி ஜெபிக்கிறது எவ்வளோ முக்கியமோ நான் எப்போதுமே சொல்கிறேன். சில நேரங்களில் 40 நிமிஷம் பேசுகிறதுலே போயிடும், பரவாயில்ல. இருதயத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அந்த இடம். ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சர்ச்சில் இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியுமானா தெரிய வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உங்கள் சிறு குழுவில் இருக்க கேர்சல் இருக்கிற 4 குடும்பமாக தெரியுமானா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அது நம்முடைய தவறு. சர்ச்சில் இருக்க எல்லாரும் தெரியாட்டினா பிரச்சனை இல்லை. உங்கள் ஏரியாவில் இருக்க கேர்சல் பகுதியில் இருக்கக்கூடிய 4 ஃபேமிலியுமே எனக்கு தெரியலன்னா அது நம்முடைய தவறு. ஏனென்றால் சபையில் எல்லா இடத்துலையும் கேர்சல் இருக்குது. அந்தந்த பகுதிகளில் கூடி ஜெபிப்பதற்கு we have the system. இதற்காகத்தான். நானே நிறையா முறை கேர்சலுக்கு போகும்பொழுது கேட்பேன் எல்லார்ட்டையும், எப்படி இருக்கிறீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குது. ஆண்கள் ஐக்கியத்தில் சில நேரங்களில் கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க, ஃபினான்ஸ் எப்படி போகுது, குடும்பம் எப்படி இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா. இதெல்லாம் எதற்காகனா வேறு எங்கே சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள், எங்கேயுமே சொல்ல முடியாது. அதற்காகத்தான் நம்ம இருக்கிறோம். அதற்காகத்தான் சர்ச் இருக்குது. நாங்கள் அதற்கு தான் இருக்கிறோம். நான் அதற்கு தான் இருக்கிறேன். அதனால் உங்கள் இருதயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நபர்கள் கண்டிப்பாக தேவை. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்ளுகிறேன்னா முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. அநேக ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம் அதுதான். இருதயத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் அழுத்தி வைப்பதினால் வருவது தான். ஃபினான்ஸை குறித்து யோசித்து பிள்ளைகள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை யோசித்து இப்படி பல காரியங்களை யோசித்து மனைவியிடத்திலும் சொல்லலை, பிள்ளைகளிடத்திலும் சொல்லலை, யாரிடத்திலும் சொல்லலை, வைத்து பிரச்சனையில் போய் நிற்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் இருதயத்தில் உள்ள உணர்வுகள் வெளியே வந்தே ஆகும். நீங்களே வெளியே கொண்டு வந்தால் அது சரியான முறையில் இருக்கும். அதுவாக வெளியே வரும் பொழுது சுற்றி இருக்க எல்லாரையும் காயப்படுத்தும், உங்களையும் காயப்படுத்தும், சுற்றிகளும் காயப்படுத்தும். யோசிச்சு பாருங்க, உங்கள் மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பொழுது நீங்களே போய் உங்கள் கணவன்கிட்டையோ மனைவிட்டையோ அல்லது நெருங்கிய ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஃப்ரீ. ஆனால் அப்படி ஷேர் பண்ணாமல் உள்ளே வைத்து கொண்டே இருந்தோம்னா எப்படி வெளியே வெடித்து வரும்னா கோபமாக வெடித்து வரும். ஒரு அளவுக்கு மேலே நம்முடைய உணர்வுகள் நமக்குள் இருக்காது, வெளியே வெடித்து வந்துடும். என்ன சண்டையாக வெளியே வரும். அது மற்றவர்களையும் காயப்படுத்தி நம்மையும் காயப்படுத்தி கொண்டு இருப்போம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே மனிதனாக நம்முடைய உணர்வுகளை நம்மால் அடக்கி வைக்க முடியாது. இட் வில் பர்ஸ்ட் அவுட். மோசையை பார்க்குறோம், எல்லாரும் சுற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடம் வருகிறது, தேவ சமூகத்தில் போய் கொட்ட வேண்டிய மோசே தேவனிடத்தில் போய் அதை ஷேர் பண்ணாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, போய் அந்த மலையை என்ன பண்ணு, பேசுன்னு சொல்கிறாரு. போனோன்னு என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் அடித்ததுக்கு முந்தின பகுதி தான் எல்லா ஜனங்களும் போய் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. எல்லா விரக்தியும் எரிச்சலும் உள்ளே அடக்கி இருந்தவர் எங்கே போய் காட்டிட்டாருன்னா ஆண்டவர் சொன்ன செய்தியில் போய் காட்டிட்டார். அவர் இன்டென்ஷனாக பண்ணலை, உணர்வுகள் சேர்ந்து இருந்தது, விடித்து வெளியே வந்துடுச்சு. போய் மக்கள் மேலே இந்த கோபத்தில் என்ன பண்ணிட்டார், மலையை போய் அடிச்சிட்டார். நம்ம நிறைய இடத்துல பண்ணுவோம் இல்லையா, கணவர் மேலே கோபம் இருக்கும், நமக்கு கிடைச்ச பலிகடை யார் தான், நம்ம பிள்ளைகள் தான். மனைவி மேலே கோபம் இருக்கும், வேலை சிலத்தில் போய் என்ன பண்ணுவோம், அதை காட்டிகிட்டு இருப்போம். இல்லை, நீங்களே வெளியே கொண்டு வரலன்னா அது வெளியே வரும்பொழுது தவறாக வெளிப்படும். உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க, கேளுங்க.
ஹவ் ஆர் யூன்னு கேட்குறோம், அது நமக்கு ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. நீ என்ன ஹவு டு யூ ஃபீல், என்ன ஃபீல் பண்ணுறமா? உங்கள் மனைவிட்ட கேளுங்க, உங்கள் கணவர்கிட்ட கேளுங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க. எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்னு இருக்கக்கூடாது, பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள், பெண்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில் கேளுங்க, என்ன ஃபீல் பண்ணுறப்பா, அப்பா அம்மா பற்றி, வீடு எப்படி இருக்குது, உனக்கு நல்லா இருக்குதா, என்ன ஃபீல் பண்ணுற. பிள்ளைகளிடத்தில் கேட்கணும் பெற்றோர் கண்டிப்பாக. ஹவு தே ஃபீல் அபவுட் த ஃபேமிலி, அவங்க அப்பாவை குறித்து, குடும்பத்தை குறித்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க. என்றைக்காவது பிள்ளைங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குங்க கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர் அவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான்னா, இல்லை, யாரும் சின்ன பிள்ளைங்க இல்லை. ஒரு 12 வயதுலேயே அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இப்போ புரிந்து கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இடத்துல கேளுங்க. பிள்ளைங்கள் இடத்துல, பெற்றோர் இடத்துல கேளுங்க. வளர்ந்த பிள்ளைங்க உங்கள் பெற்றோர் இடத்துல கேளுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப சமுதாயத்தின் முக்கியமான கேள்வி, ஆனால் நாம் கேட்க மறந்த கேள்வி. எப்படி இருக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் இருதயத்தின் உணர்வுகள் வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும். வந்துட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. முதலாவது தேவ சமூகத்தில் அது வரணும். ஜெபம், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் எல்லா காரியங்களையும் அவர் சமூகத்தில் ஊற்றுங்க. இது நம்ம பல முறை கேட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் இப்போ என்ன உணர்வுகள்லாம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட பத்தாது. நம்ம இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் யோசித்து என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோன்னா. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனசில் என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குது, என்னென்ன அழுத்தங்கள்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்களேன், எல்லோரும் இருக்கிற இடத்துல தூங்கிடாதீங்க. அப்படி கண்ணை மூடி என்னென்ன அழுத்தங்கள், வியாகுலங்கள், வெளியே சொல்ல முடியாமல், கடனோ பிரச்சனையோ, மனைவி இடத்துல சொல்ல முடியாமல், கணவன் இடத்துல சொல்ல முடியாமல், எதிர்காலத்தை குறித்து இப்படி என்னென்ன அழுத்தங்கள்லாம் உங்கள் இதயத்தில் இருக்குது. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி யோசிச்சு பாருங்கள். உங்களை அறியாத பல காரியங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ளேருந்து வரும் பாருங்களேன். யோசிக்கும் போது கண்ணீர் வந்தால் கட்டுப்படுத்தாதீங்க. லெட் இட் கோ. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. கண்ணை திறந்து பாருங்க. மேபி பலர் நீங்கள் அதை ஃபீல் பண்ணதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு சில நேரங்களில் உடனே உங்கள் மனசில் இருக்கிற காரியங்கள்லாம் தெரியலன்னா ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க. வாசிக்க மாட்டேன், 10 மினிட்ஸ் உட்காருங்க. ஃபஸ்ட்டு நிறைய தாட்ஸ் வரும், நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் மனசில். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா தாட்ஸும் அங்கங்கே சிதறுகிற எல்லாம் ஆஃப் ஆயிரும். உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அப்போ தான் வெளியே வரும். ஒரு சிலருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு உட்கார்ந்த உடனே உங்கள் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வந்துடல. அப்படி வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே என்ன பண்ணிருங்கன்னா எல்லாத்தையும் கொட்டிடுங்க. ஏன்னா ஜெபம் என்பது வேறு எதுவும் கிடையாது, உங்கள் வியாகுலங்களையும் வருத்தங்களையும் துக்கங்களையும் வெளியே கொட்டுவது அவரிடத்தில்.
அன்னாள் பல வருஷமாக அன்னாளுடைய இருதயத்தில் இருந்த வியாகுலம், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை என்பது பல வருடமாக அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு கஷ்டம், கலக்கம், வியாகுலம், விரக்தி, பனினாளினுடைய வார்த்தைகள், சமுதாயத்தினுடைய வார்த்தைகள், இப்படி பல விதங்களில் பெனினால் எப்போது அவள் என்ன பண்ணிகிட்டே இருக்கா, குத்தி காமித்து கொண்டே இருக்கிறார். இப்படி பல காரியங்களினால் அவ்வளவு வியாகுலமும் அழுத்தங்களும் இருக்குது. என்ன பண்ணலன்னா அண்ணால் ஷேர் பண்ணவே இல்லை, மனதில் வைத்து 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 அழுத்தி கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாள். அவருடைய மன கிளேசத்தை எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்னா ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாவற்றையும் ஊற்றின பின்பு வசனம் சொல்லுகிறது, அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. பல நேரங்களில் நாம் நினைத்து கொள்ளுகிறோம், நம்ம மனசில் உள்ள பல கஷ்டங்களுக்கு தீர்வு பதில் இல்லாததினால் கஷ்டப்படுறோம். இல்லை, பதில் தேவையே இல்லை. பல நேரங்களில் அது வெளியே கொட்டிவிட்டாலே பல பிரச்சனைகளுக்கு பதில் முடிஞ்சிச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. அன்னால் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் ஊற்றுறா. அதற்காக அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சா? இல்லை, குழந்தை இன்னும் பிறக்கலை. அவள் ஊற்றின உடனே குழந்தை பிறந்தது. அதற்கு பின்பு துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு வசனம் சொல்லுது. இல்லை, அவள் மன கிளேசத்தில் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றுகிறாள். ஊற்றின உடனே வசனம் சொல்லுது, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படின்னா நீங்கள் உணர்வுகள் எல்லாம் அதுக்கு பதில் தேவையில்லை. பல நேரங்களில் நிறைய நேரத்தில் பாஸ்டர் என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணும் பொழுது இதை இப்படி பண்ணிட்டு முடிஞ்சிடும், சரியாயிரும்ப்பா, இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பதில் சொல்யூஷன் என்னன்னு தேடும். இல்லை, இது பல நேரங்களில் நம்முடைய உணர்வுகளுக்கு பதில் தேவையில்லை. ஷேர் பண்ணுவதற்கு ஒரு நபர் இருந்தால் போதும், அதை கொட்டுவதற்கு ஒரு நபர் இருந்தால் போதும், அதை கேட்பதற்கு ஒரு நபர் இருந்தால் போதும், நாம் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு தோள் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதை நம்ம ஷேர் பண்ணாலே போதும், வீல் பி ஃப்ரீ. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேர் இடத்துல வீட்டுக்கு போகும்பொழுது, விசிட்டிங் போகும்பொழுது, அல்லது தனியாக என்னை வந்து பேசும்பொழுது நம்ம பதிலே கொடுக்க தேவையில்லை. பல பேருடைய பிரச்சனைகளுக்கு பதிலே கொடுக்க வேண்டாம். அவங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு இடம் கொடுத்தால் போதும், அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஏன்னா மனதில் வைத்திருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் வெளியே கொட்டிட்டாலே போதும், அதுக்கு இடம் கொடுங்க. தேவ சமூகம்தான் முதலாவது, அவரிடத்துல கொட்டுங்க.